காலையில எழுந்தவுடனே என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, என்ன கோலம் போடலான்னு யோசிக்கிற ஆளு. ஏன்னா, எனக்கு அவ்வளவா கோலம் போடவே வராது. இப்ப தான் ரீசென்ட்டா போட்டுட்டு இருக்கேன். அத என்ன போடலான்னு பார்த்துட்டு, அத இந்த கதுவுலலாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா, சின்ன வயசுலயே ஸ்கூல் போயிட்டு வந்து பீரோல எழுதி பார்க்குற பழக்கம். இப்ப கதுவுல எழுதுறது என் பையனோட இந்த பொம்மையில எழுதி பார்ப்பேன். இது அடிக்கடி பென்னு காணாம போயிடும். அதாவது சாக்பீஸ் வச்சு என்னோட பாத்ரூம் கதுவுலயே எழுதி பார்த்துப்பேன். அவ்வளோ வரைஞ்சியுமே எனக்கு வந்து வெளிய ஒழுங்கா போட வராது. இப்ப எங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அவ்ளோ பெரிய 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 கோலம் போடுவாங்க. எதனா ஃபங்ஷன்னா கூட எங்க அம்மா தான் போட சொல்லுவாங்க. பெரிய தேர் கோலம்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு சுத்தமா வராது. எனக்கு தெரிஞ்சது ஒரு 3 கோலம் தான். ஸ்டார் கோலம், 5 புள்ளி கோலம், இந்த இப்போ ஒரு கோலம் போடுறாங்க. அதுதான். அதையும் ஃபினிஷிங் பாருங்க ஒழுங்கா வரவே வராது. எங்க அம்மாவுமே சின்ன வயசுல இருந்தே என்ன வந்து வாசல் பெருக்கு, கோலம் போட சொன்னதே இல்ல. அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. படிச்சா போதும் அத மட்டும் தான் சொல்லுவாங்க. அதனாலேயே எனக்கு இது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஹேண்ட் ரைட்டிங் வேற ரொம்ப கேவலமா இருக்கும். அதனால நான் கோலம் பக்கம், டிராயிங் பக்கம் போனதே இல்ல. இப்ப பாப்பாவ பார்த்துக்கிறதுக்காக வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வீட்ல இருக்கனால கொஞ்சம் டைம் இருக்கனால இதெல்லாம் பண்ணலான்னு இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் என்ன மாரி இப்ப தான் சில விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, கமெண்ட்ல ரெட் ஹார்ட்டின் போடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.